சிவதன்ய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய வகுப்புல 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முதல் இயல் இருக்கக்கூடியதுல இலக்கிய வகை சொற்கள் அதை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க இருக்கிறோம். சொல் என்பதற்கு சொல்லப்படுவதனால் சொல் என்பது பெயர். ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். ஒரு எழுத்து தனித்து வந்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ சொல் தந்தால் அது சொல் எனப்படும். சரிங்களா? பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். இந்த சொல் பொதுவான வகையில 2 வகைப்படும். சரிங்களா? சொல் பொதுவான வகையில 2 வகைப்படும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இலக்கண வகை சொற்கள், இன்னொன்று இலக்கிய வகை சொற்கள். சரிங்களா? இப்ப இலக்கண வகை சொற்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த இலக்கிய வகை சொற்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா பார்க்கறவங்களுக்கு அது என்ன செய்யும், புதிதாக தான் தெரியும். இப்ப இலக்கண வகை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4. அதே மாதிரி இலக்கிய வகையிலையும் சொற்கள் எத்தனை இருக்கு? 4 வகையான சொற்கள் இருக்கு. இயற் சொல், திரிசொல், திசை சொல், வடசொல் என்று சொல்லக்கூடிய 4 சொற்கள் இலக்கிய வகை சொற்களாக இருக்கின்றன. இப்ப நம்ம பார்க்க போற பாடப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் தான். சரிங்களா? இப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த சொற்களை கொஞ்சம் கவனிங்க. பூ, வா, அறம், கடிதம். பூ, வா, அறம், கடிதம், புத்தகம். இந்த சொல்லலாம் அப்படியே படிச்சு பாருங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா சொற்களுமே நமக்கு எளிமையாகவே புரியுது. பூனா என்னன்னு தெரியும், வானா என்னன்னு தெரியும், அறம்னா என்னன்னு தெரியும், கடிதம்னா என்னன்னு தெரியும், புத்தகம்னா என்னன்னு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சொற்களுக்கு இயல்பாக நம்மளால என்ன செய்ய முடியுது, இதனுடைய பொருள்களை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? இதுல முதல் 2 சொற்கள் ஓர் எழுத்தை கொண்டவை. அதாவது பூவும் வாவும் ஓர் எழுத்து ஒரு மொழி. சரிங்களா? பூ என்பது மலரை குறிக்கும், வா என்பது அழைத்தல் பொருளாக செய்யக்கூடியது, வரக்கூடியது. வா அப்படின்னா அழைத்தல் பொருளை தரக்கூடியது. சரிங்களா? முதல்ல இருக்கக்கூடிய இந்த சொற்கள், இந்த 2 சொற்கள் மட்டும் என்னது, ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரே எழுத்தை கொண்டவை. அடுத்து வந்த சொற்கள் வந்து 3, 4, 5 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கு. ஆனா இந்த எல்லா சொற்களும் என்ன செய்யுது, பொருளை தருகிறது. ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அது சொல். சரிங்களா? அது ஓர் எழுத்த ஒரு மொழியாகவும் பார்க்கப்படுகிறது, ஒரு எழுத்து மட்டும் தனித்து வந்தா. சரி, ரைட். இப்ப இந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தந்தால் அது சொல். சரிங்களா? சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன? சொல்ல மொழி என்றாலும், பதம் என்றாலும், கிளவி என்றாலும். சரிங்களா? இது சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். மொழி எனினும், பதம் எனினும், கிளவி எனினும் சொல்லை தான் குறிக்கும். சரிங்களா? 10ஆம் வகுப்புல நெல் என்றால் கூட சொல்லதான் குறிக்கும். இது 10ஆம் வகுப்புல. சரிங்களா? அப்ப மொழி, பதம், கிளவி இது எல்லாம் என்னதுதான், சொல்லுதான். சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். சரிங்களா? சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். இலக்கண முறைப்படி சொல் 4 அப்படின்னு முன்னக்கூடிய என்ன சொல்லியிருந்தோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது இலக்கண வகை சொற்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னதுதான், இலக்கிய வகை சொற்கள் மட்டும்தான். இப்ப இலக்கிய வகை சொற்கள் 4 அப்படின்னு பார்த்துட்டோம். அதுல இயற் சொல், திரிசொல், திசை சொல், வடசொல் அப்படின்னு 4 வகையான சொற்கள் இருக்கு. இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இயல்பான சொல். அதுல அந்த பெயருக்கான அந்த தலைப்புடைய என்ன இருக்கு, நமக்கு பொருள் இருக்கு. இயல்பான சொல் எல்லோருக்கும் புரியக்கூடியது, அவ்வளவுதான். கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இந்த சொல்லலாம் அப்படியே பாருங்க. இவற்றில் இருக்கக்கூடிய பொருள் என்ன செய்யுது, இயல்பாகவே எல்லாருக்குமே புரியும். கடல்னா என்னன்னு தெரியும், கப்பல்னா என்னன்னு தெரியும், எழுதினான்னு தெரியும், படித்தான் தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சொல்லு எல்லோருக்கும் புரியும் வகையில், ஒரு சொல் எல்லோருக்கும் புரியும் வகையில இயல்பாகவே இருந்துச்சுன்னா அது இயல்பு சொல். சரிங்களா? இப்ப கவனிங்க. எளிதின் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். எல்லோருக்கும் புரியுற வகையில எளிதில் பொருள் விளங்கக்கூடிய தன்மையில இருந்துச்சுன்னா அந்த சொல்லுக்கு என்ன பேரு, இயற் சொல் என்பது பெயர். இத 4 வகையில பிரிக்கிறாங்க. இயற் சொல் 4 வகைப்படும். 4 என்னென்ன? பெயர் இயற் சொல், வினை இயற் சொல், இடை இயற் சொல், உரி இயற் சொல். சரிங்களா? பெயர் இயற் சொல், வினை இயற் சொல், இடை இயற் சொல், உரி இயற் சொல். என்னது? இந்த இயற் சொல்ல 4 பிரிக்கிறாங்க. இப்ப மண், பொன் என்பது ஒன்றன் பொருளை குறித்து ஒரு பெயர். சரிங்களா? மண் மண்ணை குறிக்கும், பொன் தங்கம். சரிங்களா? அதனால அது பெயர். இதெல்லாம் பெயர் அப்படின்னா அது பெயர் இயற் சொல். மண்ணுனா எல்லாருக்கும் தெரியும் பொருள், பொண்ணுனாலும் எல்லாருக்கும் பொருள் தெரியும். சரிங்களா? அதனால இது பெயர் இயற் சொல். இப்ப நடந்தான், வந்தான் இதெல்லாம் வினை இயற் சொல்.
சரிங்களா? நடந்தான் தெரியும், நடக்கிறது. வந்தான் வர்றது தெரியும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்னது? வினை. நடந்தான் வருதல் என்னது? வினை. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வினை. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வினை. அப்ப நடந்தான் வந்தான் என்பது என்னது? வினை இயற் சொல். இயற் சொல்னாலே எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடியது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இடை இயற் சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை, அவனால். இதுல எது சார் இடை இயற் சொல்? இடை சொல் எது சார் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ஐதான். இதை பிரிச்சோம் அப்படின்னா அவன் குட்டல் ஐ, அவனால் பிரிச்சோம்னா அவன் குட்டல் ஆள். அப்ப ஐ ஆள் என்பது என்னது? இடை சொல். ஐ ஆள் என்பது என்னது? இடை சொற்கள். அதனால இடை இயற் சொற்கள். அவனை அடித்தேன், அவனால் நான் முன்னேறினேன். சரிங்களா? அப்ப அவனை, அவனால நம்மளால என்ன செய்ய முடியும்? எளிதில் பொருள் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால அது இடை இயற் சொல். இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா உரி இயற் சொல். சரிங்களா? மாநகர் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்கவுங்க மாநகராட்சி எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப மதுரை மாநகர் அப்படின்னு சொல்றோம். அப்ப பெரிய நகர் அப்படின்னு இருக்கும். மானா பெரிய அப்படின்னு பொருள் தன்மையுடையது. அப்ப உரிச்சொல். மா என்பது என்னது? உரிச்சொல். அது நகரோடு முன்னால் இருக்கிறதுனால மாநகர் அப்படின்னு என்ன செய்து மாறுது? இது உரி இயற் சொல். அப்ப மாநகருக்குரிய பொருள் என்ன செய்ய நமக்கு தெரியும். இந்த மாதிரி இயற் சொற்கள் 4 வகையில என்ன செய்யறாங்க? பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இயற் சொல் என்பது எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொற்கள். அந்த இயற் சொல் 4 வகைப்படும். பெயர் இயற் சொல், வினை இயற் சொல், இடை இயற் சொல், உரி இயற் சொல் என எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற தலைப்பு பார்த்து பாத்தீங்கன்னா திரிசொல். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? திரிசொல். சரிங்களா? இப்ப திரிசொல் அப்படின்னா என்ன? கற்றோருக்கு மட்டும்தான் புரியும். அதாவது படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது. கற்றோருக்கு மட்டுமே புரியக்கூடியது திரிசொல், கல்லாதவருக்கு தெரியாது. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு என்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வங்குல், அழுவம், சாற்றினான், உருபயன். வங்குல் அப்படின்னா தெரியாது, அழுவம்னாலும் தெரியாது, சாற்றினான் அப்படின்னாலும் தெரியாது, உருபயனாலும் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா இலக்கியம் படித்தவர்களுக்கு இந்த சொல்லுக்கான பொருள் எல்லாமே தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி படிச்சவங்களுக்கு மட்டும், கற்றோர் படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது, அதுக்குடைய பொருள் தெரியக்கூடியது திரிசொல். சரிங்களா? இங்க அதான் கொடுத்திருக்காங்க. இந்த சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரக்கூடிய சொற்கள் ஆகும். இவை முறையே காற்று, கடல், சொன்னா, மிகுந்த பயல் என பொருள் தரும். இப்ப வங்கூல் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம். வங்கூல் என்பதற்கு என்ன பொருள்? காற்று. அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். அழுவம் என்னது? கடல் என்பது பொருள். சாற்றுதல் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். சாற்றுதல், பறை சாற்றுதல், பறை அறிவிக்கிறாங்க, சொல்றது. சரிங்களா? செய்தி அறிவிக்கிறது. அடுத்து உருபயன் அப்படின்னா மிகுந்த அப்படின்னு அர்த்தம். உரு என்பது என்னது? உரிச்சொல். அப்ப உருபயன் அப்படின்னா என்ன பொருள்? மிகுந்த பயன். இந்த மாதிரி படிச்சவங்களுக்கு மட்டும் பொருள் தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? திரிசொல் என்பது பெயர். சரிங்களா? கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகும், இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகும். கற்றோருக்கு மட்டும், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. படிச்சவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறது என்னது? திரிசொற்கள். அடுத்து இந்த திரிசொற்களுடைய வகைகள். எப்படி இயற் சொல்லுக்கு வகைகள் உண்டோ அது போல திரிசொற்கள் என்ன செய்றாங்க? 4 வகையில அடக்குறாங்க. சரிங்களா? பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல். என்னது? திரிசொல் 4 வகைப்படும். இப்ப பெயர் திரிசொல் என்ன? அழுவம், வங்கம். திரிசொல் அப்படின்னாலே கற்றவருக்கு மட்டும்தான் புரியக்கூடியது, படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது. அப்ப அழுவம் என்பது என்னது? கடல் அப்படின்னு யாருக்கு தெரியும்? படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது. வங்கம் அப்படின்னாலும் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், படிக்காதவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனால அது என்னது? பெயர் திரிசொல். அடுத்து இயம்பினான், பயின்றால், இதெல்லாம் வினை திரிசொல். இயம்புதல் அப்படின்னா சொல்லுதல். சரிங்களா? இப்ப இலக்கியம் அப்படின்னு சொல்ல பிரிச்சோம்னா இலக்கு கூட்டல் இயம். சரிங்களா? இயம்புதல் அதுக்காக சொல்றேன். சரிங்களா? இலக்கு கூட்டல் இயம். இயம்புதல் எடுத்து சொல்லுதல். நம் முன்னோர்களுடைய வாழ்வியல் முறைகளை எடுத்து சொல்வதனால, எடுத்து இயம்புவதனால அதற்கு இலக்கியம்னு பேரு. அப்ப இயம்புதல் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பயின்றால் அப்படின்னா படித்தால் அப்படின்னு அர்த்தம். பயின்றால் என்பதற்கு படித்தால் என்பது பொருள். இது வினையை குறிக்கிறதுனால இது வினை திரிசொல். சரிங்களா? அடுத்து இடை திரிசொல். அன்ன, மான, இதெல்லாம் இடைச்சொற்கள். சரிங்களா? அன்ன, மான என்பது என்னது? இடைச்சொற்கள். இது என்னது? இடை திரிசொல். அடுத்து உரி திரிசொல் வந்து பாத்தீங்கன்னா கூர், களி. கூர், களி, இதுல என்னது? உரி திரிசொல். இந்த மாதிரி திரிசொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 4 வகையில என்ன செய்றாங்க? திரிசொல்ல குறிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப திரிசொல் என்பது கற்றவருக்கு மட்டுமே புரியக்கூடியது. சரிங்களா? படித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். இந்த திரிசொற்களை இலக்கியத்துல மட்டும்தான் என்ன செய்றாங்க? பயன்படுத்தி இருக்காங்க. ரைட். இந்த திரிசொற்களை 2 வகையில கடைசியில் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், ஒரு பொருள்
பல திரி சொற்கள். ஒரே பொருளை தரக்கூடிய பல திரி சொற்கள். சொற்கள் நிறைய இருக்கும், ஆனா பொருள் ஒண்ணுதான். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பல பொருள் குறித்த ஒரே திரி சொல். பல பொருள் இருக்கும், ஆனா ஒரு திரி சொல் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு இந்த திரிசொல் என்ன செய்யறாங்க? இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இரண்டு வகையாக என்ன செய்யறாங்க? பிரிக்கிறாங்க. இதுல ஒண்ணு கவனிங்களேன். முதல்ல வங்கம், அம்பி, நாவாய். வங்கம்னாலும் சரி, அம்பினாலும் சரி, நாவாய்னாலும் சரி, இது எல்லாம் எதை குறிக்குது? கப்பல் அப்படிங்கிற ஒரே பொருளை குறிக்குது. சொல்லுதான் வேற வேற, சொல்லுதான் வேற வேற. சரிங்களா? வங்கம், அம்பி, நாவாய் இந்த சொல்லலாம் வேற வேற, ஆனா இதுக்கு எதை குறிக்குது? கப்பல் அப்படிங்கிற ஒரே பொருளை தருகிறது. 1 2 3 3 சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை தரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரே பொருளை தருவதற்கு அதுக்கு என்ன பேரு? ஒரு பொருள் குறித்த பல திரி சொல். ஒரே பொருளை குறித்த பல திரி சொல். சரிங்களா? அடுத்து கவனிங்க. இதழ் என்னும் சொல் பூவினுடைய இதழ், உதடு, கண், இமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் இந்த சொல் ஒண்ணுதான். இதழ் என்பது ஒரே ஒரு சொல்லுதான், ஆனா அது என்னென்ன பொருளை வருது அப்படின்னா இதழ் என்பது பூவின் இதழ். சரிங்களா? அப்புறம் நம்முடைய உதடுகளுக்கு என்ன பேரு? இதழ்கள் என்பது பெயர். சரிங்களா? நம்ம உதடுகளுக்கு என்ன பேரு? இதழ்கள் என்பது பெயர். சரிங்களா? இது மேல் உதடு, இது கீழ் உதடு. அடுத்து கண், இமை, இதுக்கு இதழ் தான் பேரு. இந்த கண் இமை இருக்குல்ல, அதுக்கு இதழ் தான் பேரு. அடுத்து பனை ஏடுகள், பனை ஏடுகளுக்கு என்னதுதான்? இதழ் என்பதுதான் பெயர். அப்புறம் நாளிதழ், இன்றைய இதழ் படிச்சீங்களா? நாளிதழ் சொல்றோம்ல, பேப்பர், நியூஸ் பேப்பர், அதுக்கு என்னதான்? இதழ் என்பதுதான் பெயர். சரிங்களா? இந்த மாதிரி பல பொருள்களை ஒரே ஒரு சொல்லு தருது. ஒரு சொல் என்ன செய்யுது? பல பொருள் தருது. அதனால இத பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். திரிசொல் என்பது கற்றவருக்கு மட்டுமே புரியக்கூடியது. படிச்சவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பொருளை விளங்கி கொள்ள முடியும். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திசை சொல். ஒவ்வொரு திசையிலும் என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு வகையான பேச்சு வழக்கு இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு திசையிலுமே ஒவ்வொரு வகையான பேச்சு வழக்குகள் இருக்கும். இப்ப சென்னைக்கு போனீங்கன்னா அங்க என்ன செய்வாங்க? ஒரு வட்டார வழக்கு, ஒரு திசை சொல் பயன்படுத்துவாங்க. இங்கிட்ட நீங்க மதுரைக்குள்ள வந்தீங்கன்னா மதுரையில் என்ன செய்வாங்க? ஒரு திசை சொல் பயன்படுத்துவாங்க. இங்க அதே நீங்க கொங்கு மண்டலம் போயிட்டீங்கன்னா அங்க ஒரு திசை சொல் இருக்கும், அங்க ஒரு சொல்ல என்ன செய்வாங்க? அவங்க பயன்படுத்துவாங்க. இப்ப திருநெல்வேலி மாவட்டம் போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு திசை என்ன செய்வாங்க? அவங்க திசைக்குன்னு ஒரு சொல் இருக்கு. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு நாடுகள், இது எல்லாமே நாடுகள் தான். சரிங்களா? என்னடா நாடுன்னு சொல்றாங்க? 12 நிலங்களுக்குமே நாடு என்பது பெயர். நாடு என்பது பெரிய நிலப்பரப்பு. சரிங்களா? குட்டநாடு, குடநாடு, கற்கா நாடு, வேநாடு, கூலி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, மலையமா நாடு, சீத நாடு, புனல் நாடுன்னு 12 நிலங்கள் இருந்திருக்கு. அதாவது இதெல்லாம் இந்த 12 நிலங்கள் சேர்ந்தது தென்பாண்டி நாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாம் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. 12 நிலங்கள். சரி, ரைட். அப்ப திசைச்சொல் என்பது அந்தந்த திசைக்கு உரிய ஒரு சொல்ல என்ன செய்யுது? அது பார்க்கப்படுகிறது. இப்ப சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இந்த முதலிய சொற்கள்லாம் தமிழ்ல வழக்கில் இருந்தாலும், சரிங்களா, தமிழ்ல வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்களே அல்ல. சாவி என்பது தமிழ் சொல் இல்லை. அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது. உண்மையிலே சாவி என்பது என்ன கிடையாது? தமிழ் சொல் கிடையாது. சன்னல் தமிழ் சொல் கிடையாது. பண்டிகை தமிழ் சொல் கிடையாது. ரயில் தமிழ், இதெல்லாம் விடுங்க. டிவியே தமிழ் சொல் கிடையாது. ஆனா எல்லா வீட்லயும் டிவியை போடு, ரிமோட்டை எடு, தமிழ் சொல்ல மாத்திட்டோம். அப்போ ஒரு சொல்லி எப்ப வலிமை பெறுதுன்னா அதிக அளவுல பேசப்பட்டால் அது என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுது? வழக்கத்துக்கு வந்துடும். சரிங்களா? இப்ப இவை எல்லாமே நம்ம அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். பிறமொழி சொற்கள் நம்ம மொழியில என்ன செஞ்சிருச்சு? கலந்துருச்சு. சரிங்களா? அதை அப்படி நம்மளும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி, ரைட். இந்த மாதிரி சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இந்த சொற்கள் என்னது? தமிழ்ல வழக்குல இருக்கு, பேச்சு வழக்குல இருக்கு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் பிற மொழிகளிலிருந்து வந்த தமிழில் வழங்கி வரக்கூடிய இந்த சொற்களாகும். இவை எல்லாம் என்ன செய்யுது? பிற மொழியிலிருந்து நம்ம மொழியில வந்து என்ன செய்யுது? வழங்கி கொண்டிருக்கு. வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்களை திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து நம்ம தமிழ் மொழிக்குள்ள கலந்திருக்கக்கூடிய சொற்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். முற்காலத்துல பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில் வழங்கிய கேணி அப்படின்னா கிணறு அப்படின்னு அர்த்தம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேணி அப்படின்னா கிணறு என்பது பொருள். பாண்டி நாட்டை தவிர, பாண்டி நாட்டை பாண்டிய மண்டலம், மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வச்சுங்க, இது எல்லாமே பாண்டிய நாட்டு தான். சரிங்களா? மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இப்ப இந்த பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில் கேணி அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு கிணறுனா தான் தெரியும். பாண்டி நாட்டை பொறுத்த வரைக்கும் கிணறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெற்றம் அப்படின்னா பசு மாட்டை குறிக்குமா?
பெற்றம் என்பது அதை குறிக்கும், பசுமாட்டை குறிக்கும். இதெல்லாம் என்னது போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்குகிறார். கேணி திசை சொல்லு, பசு திசை சொல்லு. நம்ம எப்படி தெரியும்? கிணறுனா தெரியும், பசுனா தான் தெரியும். கேணினாலோ பெற்றம்னாலும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. சரிங்களா? அந்தந்த திசைக்குரிய சொற்கள் நம்ம என்ன செய்யறோம்? திசை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, இது திசை சொல். அடுத்து என்ன அப்படின்னா வட சொல். இப்ப வட சொல்லை பொறுத்த வரைக்கும் வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இந்த சொற்கள்லாம் தமிழ்ல வழக்கத்துல இருந்தாலும் கூட இது தமிழ் சொல்லே கிடையாது. சரிங்களா? வருடம் என்பது தமிழ் சொல் அல்ல. சரிங்களா? மாதம் என்பதும் தமிழ் சொல் அல்ல. கமலம் என்பதும் தமிழ் சொல் அல்ல. விடம் என்பதும் தமிழ் சொல் அல்ல. சக்கரம் என்பதும் தமிழ் சொல் அல்ல. உங்களுக்கு என்ன செய்யும்? ஆச்சரியமா கூட இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கோம். இவை எல்லாமே வடமொழியில் இருந்து தமிழ் மொழிக்குள் வந்தவை. அப்ப வடமொழினா சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம், சமஸ்கிருத சொற்கள். இவை எல்லாமே சமஸ்கிருத சொற்கள். இது எதுனுங்க எங்க வந்துருச்சு? நேர நம்ம தமிழ் மொழிக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு இதை நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவையெல்லாம் என்ன கிடையாது? தமிழ் சொற்களே கிடையாது. இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். வடமொழி என்பது சமஸ்கிருதம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேள்வியா கூட கேட்கலாம். சரிங்களா? வடமொழி என்பது சமஸ்கிருத சொல். சரிங்களா? சமஸ்கிருதத்தை நம்ம என்ன செய்யறோம்? வடமொழி அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு வடமொழியிலிருந்து தமிழ்ல இடம்பெறும் சொல்ல வட சொல் அப்படின்னு சொல்றோம். வடக்கை இருந்து நம்ம தெற்கு பக்கத்துல இருக்கும். சரிங்களா? வடக்கை இருந்து நம்ம தெற்கு தமிழுக்குள்ள வந்து கலந்துக்கூடிய சொற்களுக்கு என்ன பேரு? வடசொல் என்பது பெயர். சரிங்களா? வட சொற்களை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். வடசொல் எப்படி பிரிக்கிறோம்? ரெண்டு வகையா பிரிக்கிறோம். தற்சமம், தற்பவம் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம். சரிங்களா? இப்ப நமக்குள்ள நிறைய சொற்கள் கலந்துருச்சு. நிறைய சொற்கள் என்ன ஆயிருச்சு? கலந்துருச்சு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு விதமான பொருள் தெரிஞ்சிருப்போம். சரிங்களா? இப்ப வருடம் நம்ம எப்படி மாத்துவோம்? ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிட்டு கமலம் அப்படின்னா நம்ம தாமரை அப்படின்னு செய்வோம். பூவினுடைய பெயர் கமலம் என்பது தாமரை குறிக்கும். விடம், நஞ்சு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். விடம் என்பதற்கு நஞ்சு அப்படின்னு என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். இந்த மாதிரி நிறைய நிறைய சொற்கள், இது எல்லாமே வட சொற்கள். நம்ம என்ன செய்யலாம்? அதை தமிழ் படுத்திக்கிறோம். சரிங்களா? தற்சமம், தற்போம் அப்படின்னு என்ன செய்யறாங்க? இந்த வட சொல்ல ரெண்டா பிரிக்கிறாங்க. ஏன் தொல்காப்பியர் நம்ம காலத்துல மட்டும் இல்லைங்க, தொல்காப்பியர் காலத்துல என்ன ஆயிருச்சு? இந்த வடமொழி சொற்கள்லாம் தமிழ்ல கலந்துருச்சு. அவர் தொல்காப்பியர் கூட என்ன செய்யறாரு அப்படின்னா, தொல்காப்பியத்துல கடைசியில சொல்றாரு, எச்சவியல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வட சொற்கிழவி வட எழுத்து ஓரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே, சிதைந்தன வரினும் இயைந்தன வரையா. இது தொல்காப்பியர் நூறுபா. சரிங்களா? வட சொற்கிழவி வட எழுத்து ஓரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே, சிதைந்தன வரினும் இயைந்தன வரையா. இது தொல்காப்பிய நூறுபா. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய காலகட்டத்திலேயே இந்த பிறமொழி சொற்கள் நம் மொழிக்குள்ள கலந்துருச்சு. நீங்க அதாவது தமிழ் பிள்ளைகள் பிற்காலத்துல படிக்கின்ற பொழுது அந்த சொல்லுக்கு ஏற்ப நம்ம சொல்ல என்ன செய்யுங்க? மாத்திக்குங்க. அந்த சொல்லுக்கு ஏற்ப என்ன செய்யுங்க? மாத்திக்குங்க. ஒண்ணு எழுத்துக்களை மாத்தி அதை தமிழ் படுத்துங்க. இல்லையா சொல்லவே என்ன செஞ்சிருங்க? மாத்திருங்க. தமிழ் சொல்லா மாத்திருங்க. எழுத்துக்களை மாத்தி தமிழ் சொல்லாக்குதல், சொல்லையே மாற்றி தமிழ் சொல்லாக்குதல், ரெண்டு வகையில் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சரி, இங்க அந்த வட சொல்ல ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு தற்சமம், இன்னொன்னு தற்பவம். இப்ப தற்சமம் அப்படின்னா என்ன? தற்பவம் அப்படின்னா என்ன? இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரணும். ஒரு வினா என்ன செய்யும்? கண்டிப்பாக இடம்பெறும். சரிங்களா? தற்சமம், தற்பவம். இப்ப தற்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கமலம், அலங்காரம். கமலம், அலங்காரம் இது எல்லாம் என்னது? வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கமலம்னா தாமரை. சரிங்களா? கமலம் என்பது என்னது? தாமரை. அப்ப இது வடமொழி சொல்லு. இந்த வடமொழி சொல்ல நம்ம அப்படியே எழுதுறோம். வடமொழி சொல்ல என்ன செய்யறோம்? எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கமலம்னா அப்படியே கமலம்னு பயன்படுத்துறோம். அலங்காரம் அப்படின்னா அப்படியே அலங்காரம் பயன்படுத்துறோம். சரிங்களா? எந்த விதமான மாற்றம் இல்லாம வடமொழி சொல்லை அப்படியே எடுத்து எழுதுனா அதுக்கு தற்சமம் என்பது பெயர். வடமொழி சொல்லை அப்படியே எடுத்துறதுன்னா அதுக்கு என்ன பேரு? தற்சமம் என்பது பெயர். லக்ஷ்மி இந்த எழுத்து தமிழ்லே இல்லை. மொழிக்கு முதல்ல லகரம் என்ன செய்யாது? தமிழ்ல வரவே வராது. சரிங்களா? மொழிக்கு முதல்ல அந்த எழுத்து வராது. இந்த இக்ஸுன்ற எழுத்து தமிழ் மொழி எழுத்துக்களே இல்லை. 247 எழுத்துக்கள்லையும் இந்த இக்ஸும் கிடையாது. ஆனா அது வடமொழி சொல்லு. இதை எப்படி தமிழ் படுத்தலாம்? லக்குமி என்று எழுதிக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்குமி அப்படின்னு என்ன செய்யறோம்? மாத்திக்கிறோம். அடுத்து விஷம் வட சொல்லுதான். தமிழ் அதை எப்படி மாத்துறோம்? விடம் அப்படின்னு மாத்திக்கிறோம். அவ்வளவுதான். சரிங்களா? எழுத்துக்களை மாற்றிக்கொள்கிறோம். விஷத்தை இங்க விடம் அப்படின்னு மாத்துறோம். இங்க மொழிக்கு முதல்ல லா வராது. அதனால முன்னால என்ன செய்யறோம்? ஈ சேர்த்துக்கிறோம். ஈ என்ன செய்யறோம்? சேர்த்துக்கிறோம். இக்ஸு என்ன செய்யறோம்? லக்குமி அப்படின்னு எழுதுறோம்.
சரிங்களா? லட்சுமணன் பேரு நம்ம எப்படி மாத்துறோம்? லக்குவன் அப்படின்னு மாத்துறோம். ஏன் ராமனையே மாத்திரமும் இல்லையா? ராமன் அப்படின்னு எழுதிக்கங்க. தமிழ்ல மொழிக்கு முதல்ல ரகரம் வரவே வராது. ரகர கிளவி ஒருபோதும் என்ன செய்யாது? ரகர என்ற எழுத்து என்ன செய்யாது? ஒருபோதும் தமிழ்ல முதல் எழுத்தா வரவே வராது. சரிங்களா? அப்ப இதை எப்படி தமிழ் படுத்துறது? முன்னால ஒரு எழுத்தை மட்டும் மாத்தினா ஒரு இகரம் போட்டோம்னா என்ன ஆயிரும்? இது தமிழ் சொல்லா மாறி. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப கமலம் அலங்காரம் இந்த வடமொழி சொல்ல அப்படியே எழுதுனா அதுக்கு பேர் தற்சமம். சரிங்களா? தன்னுடைய இதுல அப்படி எடுத்துக்கிறது, தன்னுடைய மொழியில அந்த பிறமொழி சொற்களை அப்படி எடுத்துறதுன்னா அது தற்சமம். சரிங்களா? எழுத்துக்களை மாற்றி அதை தமிழ் படுத்தணும் அப்படின்னா அது தற்பவம். மாற்றி என்ன செய்யறோம்? நம்ம தமிழ் படுத்துறோம். இப்போ லக்ஷ்மி என்பதுல முன்னால ஒரு இகரம் சேர்த்திருக்கோம். இக்கு இசுலாம் இந்த இசு நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. தமிழ் எழுத்துலயே இந்த இசு இல்லை. சரிங்களா? அதை எப்படி மாத்துறப்ப இக்கு அப்படின்னு போறோம் நம்ம. சரிங்களா? லக்குமி அப்படின்னு என்ன செய்யறோம்? மாத்துறோம். அதே மாதிரி லட்சுமணன் இல்ல லக்குவன் அப்படின்னு என்ன செய்யறோம்? இலக்குவன் அப்படின்னு என்ன செய்யறோம்? நம்ம லக்குவன் அப்படின்னு என்ன செய்யறோம்? மாற்றி கொள்கிறோம். ராமன் மொழிக்கு மேல ரா வராது. அவன் முன்னால என்ன செய்யறான்? ஈ சேர்த்துக்கிறோம். ராமன் அப்படின்னு என்ன செய்யறான்? எழுதுறோம். சரிங்களா? இந்த மாதிரி என்ன செய்யலாம்? தமிழ் படுத்திக்க அப்படின்னு நம்மள தொல்காப்பியரே சொல்லிட்டு போயிட்டாரு. அதனாலதான் அந்த நூற்பாவை சொன்னேன். வட சொற்கிழவி வட எழுத்து ஓரி எழுத்தோடு உணர்ந்த சொல்லாகுமே சிதைந்தன வரினும் இயைந்தன வரைய. தமிழ் மொழியில பிறமொழி கலப்பு என்பது தொல்காப்பியர் காலத்திலே நிகழ்ந்து விட்டது. நம்ம என்ன செய்யணும்? அந்த நூற்பாக்கள்லாம் படிச்சுட்டு நம்ம மொழிக்கு ஏற்ப என்ன செஞ்சிடணும்? சொற்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழ் சொற்களாக என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அப்ப ரெண்டு விஷயம், தற்சமம்னா என்ன, தற்பவம்னா என்ன. வடமொழி சொல்லம் அப்படியே பயன்படுத்தினா தற்சமம். சரிங்களா? வடமொழி எழுத்துக்களை அப்படியே என்ன செய்யறான்? எழுத்துக்களை மாத்தினா அது தற்பவம். சொல்ல அப்படியே எழுதுனா அது என்னது? தற்சமம். அது கூட எழுத்துக்களை மாத்தி அதை தமிழ் படுத்தணும் அப்படின்னா அது தற்பவம். இதுல இருந்து என்ன செய்யும்? ஒரு வினா கண்டிப்பா இடம்பெறும். இதுல இருந்து ஒரு வினா என்ன செய்யும்? கண்டிப்பாக இடம்பெறும். அடுத்து இங்க கவனிங்க. எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லோருக்குமே புரியும். அப்ப எல்லோருக்கும்னா இயல்பாக இருக்கக்கூடிய சொல்லுதான் இயற் சொல். சரிங்களா? திரிசொல் என்ன செய்ய நமக்கு தெரியாது. திசை சொல் அந்தந்த திசைக்குரியதான். வட சொல் பிற மொழியிலிருந்து நம்ம மொழிக்குள்ள கலந்து வந்தது. ரைட். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது. பல பொருள் தரும். சரிங்களா? பல பொருள் தரும் ஒரே ஒரு சொல். என்ன சொல்லு? வட சொல் பல பொருள் தெரியாது. திசை சொல்லும் அதுவும் இல்லை. இயற் சொல் அதுவும் கிடையாது. அப்ப திரிசொல். பார்த்தோம்ல? ஒரு பொருள் பல சொற்கள், பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருள் தரும். அப்ப என்னது? திரிசொல். சரிங்களா? அடுத்து வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? ஏற்கனவே அதுல சொல்லியிருந்தேன், சமஸ்கிருதம். சரிங்களா? சான்ஸ்கிரிட் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதம். இங்க அப்படியே வாங்க. இயற்சொல். இதுல எது பார்த்தோன்னே நமக்கு எது டக்குன்னு பொருள் புரியுது? உடனே பொருள் புரியக்கூடியது எது? சோறு. சரிங்களா? பெற்றம் தெரியாது. ரத்தம் வடமொழி சொல்லு. அழுவும்னா நமக்கு பொருள் தெரியாது. சரிங்களா? அப்ப இயற்சொல் என்பது என்னது? இயல்பாக எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடியது எது? சோறு தான். எளிமையா பார்த்தோன்னே படிச்சவங்க படிக்காத எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்ப இயற்சொல் சோறு. அடுத்து திரிசொல். இதுல எது திரிசொல்? பெற்றம். அடுத்துக்கிட்ட என்ன சொல்றாங்க? ரத்தம். அடுத்து அழுவம். திரிசொல் என்ன சொல்லியிருக்கோம்? கற்றவருக்கு மட்டுமே புரியக்கூடியது. கற்றவருக்கு மட்டுமே புரியக்கூடியது. அப்ப அழுவம்னா என்னது? கடல். அப்ப யாருக்கு தெரியும்? படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இது என்னது? திரிசொல். அடுத்து திசை சொல். நம்ம பசுன்னு சொல்றோம், இன்னொரு திசையில் அதுக்கு என்ன பேரு? பெற்றம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கிணறுனா தெரியும், இன்னொரு இடத்துல கேணினா தான் தெரியும். அப்ப இது என்னது? திசையில் வரக்கூடிய சொல். அது என்னது? மூன்று. அப்ப வட சொல் ரத்தம். சரிங்களா? ரத்தம் அப்படியே பயன்படுத்துறோம். நம்ம ரத்தத்தை அப்படியே எடுத்து பயன்படுத்துறோம். இது என்னது? தற்சமமா தற்பவமா? தற்சமம். என்னும் செய்யல அப்படியே எடுத்து என்ன செய்யறோம்? ரத்தம்ன்ற சொல்ல அப்படியே எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். வடமொழி சொல்லுதான் அதை நம்ம அப்படியே எடுத்து என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். ரைட். சரிங்களா? இந்த மாதிரி இலக்கிய வகையில சொற்கள் 4: இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்னு என்ன செய்யிருக்கோம்? பார்த்திருக்கோம். சரிங்களா?